கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரண். மறுபடியும் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். 2-3 நாளாக நல்ல மழை, அதனால் தோட்டமெல்லாம் எல்லா இடம் நல்ல ஈரமாக இருக்குது. வெயில் காணாதனால கொஞ்சம் அப்படியும் இப்படி இருக்குது. இங்கே வந்துட்டு மிச்சம் இப்போ இந்த கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதை செய்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். புல்லுகள் கொஞ்சம் பிடுங்கி எல்லாத்தையும் சரி பண்ணணும். மற்றது இப்போ எல்லா மரக்கறிகளும் எப்படி வளர்ந்துருக்கின்றது அதையும் காமிக்கிறோம். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கிழமையும் போடுறோம். அப்போ ஒவ்வொரு கிழமையும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கின்றது உங்களுக்கே தெரியும். அதோட நீங்கள் தர்ற ஆதரவுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாங்க எங்களோட தோட்டத்தை பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உருளைக்கிழங்கு இனி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம். ஏன்னா அது இந்த உருளைக்கிழங்கு இப்போ 100 நாளுக்கிட்ட ஆகுது. இது வந்து பிறகு வந்த உருளைக்கிழங்கு. இது கொஞ்சம் ஆறுதலாக எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயம் வந்து நல்ல பெரிய பெரிய சைஸில் இருக்குது. பெரிய பெரிய வெங்காயங்கள். இப்போ இந்த வெங்காயத்தால் எடுக்கிறதில்ல என்ன சொன்னால் அப்படியே நீ அதை வாடிடும். அப்படியே வதங்கி வர பிறகு எடுத்து ஒரு வெங்காயம் வந்து நான் சொன்னேன் தானே, 1 மாதத்தில் வெங்காயம் வந்து நல்ல பெருசாக வந்துடும். அதே பிறகு காமிப்பேன் தானே. இது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பக்கத்து தோட்டக்காரர்கள் வந்து அந்த கேரட் வந்து நிறைய விதை போட்டதுனால கிட்ட இருந்ததுனால பிடுங்கினவை. பின்ன அதை கொண்டு வந்து நட்டுருக்கிறேன். பார்ப்போம் எப்படி வருதுண்டு. நான் போட்ட கேரட் பாருங்கோ. கேரட் வந்து இங்கே பாருங்க முளை வந்துருச்சு. அது அந்த பாருங்க இந்த தோட்டத்தில் கொண்டு நட்டதுனால அது 2 வருஷம் போட்டு நான் 2 வருஷையும் நல்லா முளை வந்துருச்சு. கிட்ட இருக்கிறத வந்து பிறகு பிடிங்கி ஒரு இடத்துல நடலாம். இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து மிளகா கண்டு நான் போன கிழமை நட்டது எல்லாம் பாருங்க நிமிந்திருச்சு. இனி கடை வந்துடும் மிளகா கண்டுகள் எல்லாம் பாருங்க. அப்போ இனி வந்து வெயில் வரத்தவங்க இப்போ நல்ல ஈரமாக இருக்குது எல்லா இடமும். இது வந்து கத்தரி கொஞ்சம் தாமதமாக தான் வந்துட்டு இருக்குது. இப்போ இதுக்கு இருக்க புல் எல்லாத்தையும் எடுத்து விடுவோம். கத்தரியில் ஒரு பூ வந்துருச்சு. ஒரு கத்தரிக்காயாக அது தின்றுச்சு பூச்சி. பார்ப்போம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தக்காளி நல்லா பெருசாக வந்துட்டுருக்குது. பூக்களும் வந்துருச்சு. ஒரு காயும் இருக்குது. காய் வந்து நல்ல பெரிய காய் வந்திருக்கு. அங்கால இருக்குது பாருங்கள், அங்காலையும் இருக்குது. இது வந்து முதல் வச்ச மிளகா கண்டுகள். இதில் வந்து பாருங்கள் வந்து பூ எல்லாம் வந்துச்சு. இந்த பெரிய மிளகை அப்போ அதுகளும் வந்துட்டு இருக்குது. இப்படியே பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்களா அந்த ஒரு கேரட் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு சொல்லி. அது பக்கத்தில் வந்து பீட்ரூட் ஒரு 3 வந்துருக்குது. இது பாருங்க இந்த பக்கத்தில் வச்ச அந்த மிளகா கண்டுகள் எல்லாம் இப்போ வேர் ஓடிடுச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வரும். அதே மாதிரி தான் இங்கே பாருங்க எங்களோட பாவல் கண்டு இப்போ வந்து இந்த குருத்து வந்து இந்த பாருங்க எல்லாம் வருது. இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வெள்ளரிக்காய் பாருங்க. வெள்ளரி இப்போ பூத்திருச்சு. அது ஒரு கண்டு நினைச்சது, ஆனால் 2 கண்டு பக்கத்துலேயே. இங்கே பாருங்கள் வெள்ளரிக்காய். இந்த காயும் வந்துருச்சு. அடுத்த கிழமை என்ன ஒரு 2 நாள் கழித்து கூட சில நேரம் பிடுங்கலாம். இது எங்களோட ஊர் வெங்காயம் பாருங்க இப்படி வளர்ந்துருச்சுன்னு சொல்லி நல்லா வந்துருச்சு. மழை ஈரம் இனி பார்ப்போம். ஒரு கிழமைக்கு தண்ணி விட தேவையில்லை. இதை பாருங்கள் பூசணி பாருங்கள் கொடி போகுது. அது ஒவ்வொரு நாளும் அப்படி 2 போகுது. பாருங்கள் எவ்வளோ வந்துருச்சு பூசணி. இதுக்குள்ள வந்து இங்கே பூக்கள் வந்திருக்கு. அதே மாதிரி தான் பாருங்கள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரைக்கொடி. அவர் வந்து அந்த கொடி ஓடுறார் மேலே இதில் பட்டுருச்சு பாருங்கள். அந்த கம்பியில் படருது. வாரம் அடுத்த கிழமையெல்லாம் சில நேரம் பூ வந்துடும். இது குக்கும்பர் சின்ன பூனம்புல காமிச்சதானே. இது பைத்தங்கொடி பாருங்கள். இங்கே கொடி வரப்போகுது. இப்போ இதுக்கு வந்து இன்றைக்கு வந்து தடி கொண்டு வரணும். இதை முன்னுக்கு வச்சதான 4 கண்டு கொடி ஓடிடுச்சு. பின்னால் வந்து ஸ்ட்ராபெரி இருக்குது, அது இந்த பூத்து இருக்குது.
கொஞ்சம் தான், அடுத்த முறை கொஞ்சம் கூட நடவணும். இதை முன்னுக்கு நட்ட மிளகா கண்டும் பாருங்க, ஒன்று பூச்சி கடிச்சிருச்சு. ஆனால் மிச்சம் வருது. நீ வர வர வார கிழமை அடுத்த கிழமை எல்லாம் நல்லா மேலே வந்துடும். வாங்கோ மிச்சம் வாங்கால என்னோட காமிக்கிறேன். இந்த பைத்தை வந்து கொடி ஓடிடுச்சு. அப்போ இதுக்குள்ள வந்து தடி ஊன்னா அதில் படரும். பிறகு வந்து இழுத்து கட்டுறதுக்கு இப்போ இதை தடி ஊண்டி வரும் எல்லாத்துக்கும். அப்போ அவர் அதில் கொடி அதில் படரும். இந்த ஒவ்வொரு நாளும் கடை கடண்டு வளர்ந்துருக்கு. அப்போ இதுக்கும் இந்த பாருங்க எப்படி இதை வந்து கொடியை லைட்டாக சுற்றி விட்டா அது படரும். அப்போ கணக்காக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வழிவா செய்த வேண்டாம். பக்கத்தில் தடியை உண்ணா தானாகவே அது எங்கே தடி இருக்கோ அதில் போய் படரும். அது இயற்கைன்ற படைப்பு. இது சின்ன கண்டு பக்கத்தில் உள்ளது குடுங்கி நட்டது, அதுவும் வந்துருச்சு. அதுக்கும் தடி ஊண்டி விட்டா என்ற ஒவ்வொரு நாளும் அது வளர்ந்து கொண்டே போகுது. அப்போ அதை நாங்களும் சரியாக செய்வோம். எங்களுக்கு கொஞ்சம் தாங்க இருக்குது, கொஞ்சமாக தான் நாங்கள் செய்கிறோம். அப்போ அதை வந்து வடிவாக செய்தால் தான் நல்ல பலன் கிடைக்கும். இன்றைக்கு போய்க்கலையும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு போகணும். சரி வாங்க, கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதை செய்வோம். இந்த மழை பெய்ததுனால புல்லுகள் கொஞ்சம் கடை ரெண்டு பேரும். அப்போ அதை பிடுங்கி விட்டுருவோம். இல்லாட்டிக்கு அது வடிவில்லாமல் இருக்கும். மற்றது பயிர்களும் வளர்கிறதுக்கு தடையாக இருக்கும். இதுக்கெல்லாம் இந்த பூசணி நட்டது கடைசியாது இந்த நத்தை திண்டு போட்டு போயிடுச்சு. இப்போ வேறு பூசணி ஒன்று வந்துருக்கு. இதாக ஒன்று கிடைச்சா சரிதானே. இப்போ இன்றைக்கு வந்து இந்த புல்லுகள் எல்லாத்தையும் பிடுங்கி இந்த இடத்த கொத்தி போட்டு என்னென்ன குக்கும்பர் வந்து அவரை கிட்ட நிற்கிது, அதை வந்து அப்படியே கிளப்பி வேறு இடத்துல நடவணும். அப்போ தான் அதுவும் கொடி மாதிரி வரும். அதுக்கும் பந்தல் போடுவோம். இது ஒரு தோட்டம் வச்சுருந்தா அது பராமரிக்கிறதா இருக்குது, பலன் கிடைக்கும். மற்றது பொழுதும் போகும். இப்போ வந்து ஒவ்வொரு முறையும் நேரம் இருக்கிறதுல செய்து விட்டோம்னு சொன்னால் புல்லும் பெறாது, பார்க்கவும் அழகாக இருக்கும். மற்றது பயிர்கள் நல்லா வளரும். இந்த புல்லுகள் இல்லாமல் இல்லாட்டி அந்த அதோட சத்து எல்லாத்தையும் இந்த புல்லுகள் எடுத்துடும். அதில் வந்து வடிவாக கொத்தி முடிஞ்ச வரை பராமரிக்கணும். கொஞ்ச நாள் தானே இங்கே வந்து குளிர் வாங்கிட்டா ஒன்றும் செய்யலாது. அப்போ அது வரைக்கும் தானே அப்போ வடிவாக செய்து விட்ருவோம். இந்த நேரத்தில் விவசாய பெருமக்களுக்கு தான் நன்றி சொல்கிறோம். என்ன சொன்னால் அவங்க கஷ்டப்படுறதுனால தான் நாங்கள்லாம் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்போவுமே அவையில் வந்து மனசில் நினைக்கணும். இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு சாப்பாடு இல்லை. நாங்கள் இந்த கொஞ்சம் வேலை செய்யக்கையே எவ்வளவு பிரச்சனைகள்லாம் வருது. அவங்க இவ்வளோ பெருசாக எல்லாம் செய்யும்போது இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். தயவுசெய்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கும். இந்த கிழமை இந்த புல்லை பிடுங்கி கூடாட்டிக்கு அது பிரயோசனம் இல்லை. அது வந்து சரியாக வளருது. கிழமை கண்டிப்பாக செய்து ஆகணும். இல்லாட்டி தோட்டம் வடிவாக இருக்காது. மரக்கறியும் வளர விடாது. அவ்வளோத்துக்கு மோசமாக இருக்கும். பாருங்கள் செய்து விட இந்த பாருங்கள் இஞ்சால பாருங்கள் இந்த கொத்தி விட வடிவாக இருக்குது. இந்த பூசணியை பார்க்க தான் ஆசையாக இருக்குது. எப்படி பாருங்கள் போய் கொண்டிருக்கோன்னு சொல்லி நீங்கள் அந்த பழைய வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிழமை எப்படி மாறிக்கொண்டு போகுதுன்னு கூட தெரியும். அதனால் பாருங்கள் வெள்ளரிக்காய் அழகாக பூத்து போயிருக்கு. சரியா, நாங்களே இதை செய்து எடுத்துட்டு போய் சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் தானே. என்ன பாருங்கோ, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கோ. இதில் ஒரு எவ்வளோ திருப்தி, மனசுக்கு திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இதை பாருங்கள், சிவப்பு உருளைக்கிழங்கு. இதுவும் ஒரு செடியை எடுப்போம். பாருங்க எவ்வளோ கிழங்கு இருக்குன்னு பாருங்க.
கிட்டத்தட்ட 1 கிலோ வரும். வேறு என்ன, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இதோட வீடியோ முடிச்சு கொள்கிறோம். எல்லாருக்கும் உங்களோட ஆதரவுக்கு மீண்டும் நன்றி. இப்படியே தொடர்ந்து ஆதரவு கொடுங்கோ. என்னால் முடிஞ்ச உங்கள் தோட்டத்தை வந்து உங்களுக்கு வாரம் காமிச்சு கொண்டிருக்கிறேன். முடிகிற வரைக்கும் வடிவாக காமிக்கிறேன். வேறு என்ன சந்தோஷம். மறுபடியும் இந்த விவசாய பெருமக்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து கொண்டு உங்களோட விடைபெறுகின்றேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.